Hey guys, நான் தான் ஷிபின். ஸோ வெல்கம் டு evilgenouslaboratory.com. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் இந்த எப்படி யூனிட்டியோட பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்கலாம் இந்த டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு ஒரு கார்டு வரும். ஸோ அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோக்குள்ளே வாங்க, அப்போ தான் கேம் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு புரியும். ஸோ இப்போ கேம் ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம் ஒரு உருவானதே கேம் ஆப்ஜெக்டில் தான் உருவாயிருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இருக்குன்னா அந்த கேமில் கேரக்டர்ஸ் இருக்குது, அப்புறமா வில்லன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ட்ரீஸு, சீனரி, அதுக்கப்புறம் மவுண்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அப்புறமா அதே மாதிரி லைட்டு, கேமரா, இதெல்லாமே இது இதில் கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்ட் நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணும்போது ஒரு டம்மியாக தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு காம்பனன்ஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம குக்கிங் பண்ண போகிறோம்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த குக்கிங் பண்ணும்போது நம்ம தவா எடுத்து வைப்போம்ல, அந்த தவா தான் கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தவா எடுத்து வச்சா அந்த தவாவில் ஒன்றுமே இருக்காது. அப்போது நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறோம்ல, அதுதான் கேம் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் போட்டால் தான் ஒரு ரெசிபி உருவாகும். ஸோ அது மாதிரி தான் இப்போ ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த கேரக்டரை உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இம்போர்ட் பண்ணும்போது அது ஹீரோவா வில்லனா தெரியாது. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணணும் கூட அதுக்கு கூட தெரியாது. நம்ம கேம் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் அதோட பிஹேவியர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இப்படி தான் ஒரு கேம் ஆப்ஜெக்ட் உருவாகுது. நம்ம அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸோ, நம்மளுக்கு என்ன பிஹேவியர் நம்ம அதுக்கு கொடுக்குறோமோ, அந்த கேம் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு லைட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. அந்த லைட் இன்டென்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு லைட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் லைட் காம்பனன்ட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்தா தான் அது என்ன ஆகும்னா லைட்டே வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்ன பிஹேவியர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கேம் ஆப்ஜெக்ட் நடந்துக்கும். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கேம். ஸோ இது அந்த கேம் ஆப்ஜெக்ட் ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் எ கேம்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கேம் ஆப்ஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹையர்கி இருக்குல்ல, ஹையர்கியில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் எம்டி. ஸோ இதுதான் ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ கிரியேட் எம்டி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹையர்கியில் ஒரு கேம் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் டேப் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு கேம் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம என்ன எவ்வளோ அதுக்கு காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது நடந்துக்கும்னு சொன்னல. இப்போ காமனாக என்ன நீங்கள் ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டை உள்ளே இம்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு காமன் கான்ஃபிகரேஷன் என்னன்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட்டும் உள்ளே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸில் மாறுது, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் மாறும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏன் இங்கே ஒன்றுமே கிடையாது, வெறும் டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்குது, இதில் ஆப்ஜெக்டே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்டி ஆப்ஜெக்ட். இனிமே தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்துறேன். இப்போ இந்த அசெட் ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த அசெட் ஃபோல்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீன்ஸ் இருக்கும். அதில் ரைட் கிளிக் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் நியூ ஃபோல்டர் கொடுத்துருங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டை உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2D கேரக்டர் ஒன்று இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என்னோட இதுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கேரக்டரில் போடுறேன். ஸோ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அந்த 2D கேரக்டர் இருக்குல்ல, அது இந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே என்னோட 2D கேரக்டர். ஸோ இதை நம்ம எப்படி இந்த கேம் காம்பனன்ட்டில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஹையர்கியில். அதே மாதிரி இங்கே ஆட் காம்பனன்ட் இருக்குல்ல, அந்த ஆட் காம்பனன்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்ப்ரைட் ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் டேப்பில் இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு காம்பனன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்னு சொல்லிட்டு இந்த 2D கேரக்டர் இருக்குல்ல, இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் பண்ணி இந்த நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸ்ப்ரைட்டில், அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த சின்ன ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண அந்த 2D கேரக்டர் இதில் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சீன் வியூக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு கேரக்டர் 2D கேரக்டரை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்படி தான் நம்ம 3D கேரக்டரோ இல்லை 2D கேரக்டர் நம்ம இப்படி தான் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ கேம் டெவலப்பிங் டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட்னு சொல்லுவாங்க. 2 டைமென்ஷனில் இருக்கிற எந்த கேரக்டர் நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதை நம்ம ஸ்ப்ரைட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மெஷ் 3D மாடல்ஸ் ஏதாச்சும் நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது நம்ம மெஷ்னு சொல்லுவோம். ஸோ பார்த்துருப்பீங்க, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 3D மாடலில் இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு மெஷ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ஒரு காம்பனன்ட் ஆட் பண்ணி அப்புறமா அந்த 3D மாடலில் நம்ம அதில் சோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மெஷ் ரெண்டரர் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ரெண்டர் பண்ணோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரைட் ரெண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை உள்ளே
உள்ளே இம்போர்ட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ண இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதில் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம 2D கேரக்டரை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்பெக்டர் டேப் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் சின்ன டிக் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து இந்த கேம் ஆப்ஜெக்ட்டை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் ஆப்ஜெக்ட்டை ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ அதை என்ன கொடுக்க போகிறேன்னா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இந்த கேம் ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் டேப்பில் வந்து நீங்கள் ரீநேம் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹையர் கீயில் இருக்குல்ல, அங்கேயும் ரியல் டைமாக உங்களுக்கு ஹீரோன்னு சொல்லிட்டு ரீநேம் ஆகிடும். ஸோ நம்ம இது எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா ஹையர் கீ மூலியமாக எப்படி வந்து ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட்டை உள்ளே இம்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து எப்படி நம்ம காம்பனன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோன்னு பார்த்தோம். இப்போது அதே விஷயத்த நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மூலியமாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து கேரக்டர்னு இருக்குல்ல, அங்கே வந்து ரைட் கிளிக் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் C# ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு நியூ நேம் கொடுங்க. ஸோ நம்ம வந்து நியூ கேம் ஆப்ஜெக்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ரீநேம் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு விஷுவல் கோடில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை இனிஷியலைஸ் பண்ணணும். ஒரு லாக் ஃபைலை வந்து கன்சோலில் வந்து டீபக் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா டீபக். ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஃப்ரேம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு லாக் ஃபைலை வந்து நான் இது பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா GameObject.start அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ண உடனே உங்களுக்கு இது வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேம் ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா GameObject, அதோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நியூ GameObject, அதுக்கு நேம் என்ன கொடுக்க போகிறேன்னா வந்து மை நியூ கேம். ஸோ மை நியூ கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ரெண்டரர். ஸோ அது நம்ம காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே கமா டைப் ஆஃப் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஸ்ப்ரைட் ரெண்டரர். ஸோ ஸ்ப்ரைட் ரெண்டர்னு சொல்லிட்டு அந்த காம்பனண்ட்டாக நான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இந்த கோடை போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி Ctrl+S பண்ணிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அந்த கேம் கோடு வந்து உங்களுக்கு நம்மளோட யூனிட்டியில் வந்து இம்போர்ட் ஆகும் சேவ் பண்ண உடனே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களை ஹையர் கீழே இருக்குது, நான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன்ல, அங்கே போயிட்டு இந்த நம்ம டெவலப் பண்ண ஸ்கிரிப்டை வந்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்டை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் கீழே நம்ம வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணோம் பார்த்தீங்களா, மை நியூ கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஹையர் கீழே க்ரியேட் ஆகும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மை நியூ கேம் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஸ்கிரிப்ட் மூலியமாக நம்ம வந்து ஹையர் கீழே வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம சைட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரைட் ரெண்டர்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் அந்த ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது கூட உங்களுக்கு இதில் ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். கோட் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்ன காம்பனண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணுமோ இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ எதெல்லாம் பார்த்தோம்னா கேம் ஆப்ஜெக்ட்னா என்ன, அப்புறமா வந்து கேம் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறமா அந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு 2D கேரக்டர் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறமா அதுக்கு எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு எப்படி கேம் காம்பனண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து கோட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு நியூ கேம் ஆப்ஜெக்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறமா எப்படி அதுக்கு வந்து ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து எப்படி ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ அதனால் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பை. ஸ்டே டியூன்ட்.